Hi, welcome to TN Syllabus Channel. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன்ஸ் 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அட்மிஷன் ப்ராசஸ் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கைக்கான அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது தரவரிசை பட்டியல் அப்படின்றத கல்லூரிகளில் வெளியிடுவாங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் ப்ளஸ் கவுன்சிலிங் டேட்ஸ் கலந்தாய்வு தேதி என்ன அப்படின்ற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் 176 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருக்குது. 176 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. ஸோ அந்த கல்லூரிகளில் ஃபஸ்ட் இயர் காலேஜ் அட்மிஷனுக்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மே 9ஆம் தேதியிலிருந்து மே 27ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் டிஎன் காசா அப்படின்ற வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது வெளியிடுறாங்க. அந்த ரேங்க் லிஸ்டோட அந்த கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் கலந்தாய்வு கவுன்சிலிங் அப்படின்றதுக்கான கால் லெட்டர்ஸ் உங்களுக்கு வரும். அந்தந்த காலேஜஸ்க்கு உங்களை கூப்பிடுவாங்க கவுன்சிலிங்காக. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா உங்களுடைய அந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. இப்போ அந்த ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி அந்த ரேங்க் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, தயாரிப்பாங்க, வெளியிடுவாங்க அப்படின்ற தகவல் ப்ளஸ் கவுன்சிலிங் டேட்ஸ் என்ன அப்படின்றதையும் தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா அந்த மாணவர் சேர்க்கை சொன்ன மாதிரி மே 7ஆம் தேதியிலிருந்து மே 27ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டிஎன் காசா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2,25,705 பேர் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. அதில் 1,84,764 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை கம்ப்ளீட்டாக பே பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு எலிஜிபிளாக இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் இதில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த 1,84,762 பேரில் 1,08,619 பேர் மாணவிகள், 76,065 பேர் மாணவர்கள், 78 பேர் மூன்றாம் பாலினத்தவர் அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 176 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் விண்ணப்பித்தவர்களுக்கான அந்த தரவரிசை பட்டியல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 29/5/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா சிறப்பு பிரிவு மாணாக்கர்கள்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன், முன்னாள் இராணுவத்தினர், என்சிசி, என்எஸ்எஸ் இந்த மாதிரி இருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான அந்த கேட்டகரியில் நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது தரவரிசை பட்டியல் 29/5/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியிட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான அந்த கலந்தாய்வு பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது 30/5/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியிடப்படும் அப்படின்ற ஒரு தகவலை தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மே 9லேருந்து மே 27ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. ஸோ யாரெல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை 12th ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களுடைய நலனை கருதி பார்த்தீங்கன்னா 30/5/2025 இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அகைன் டிஎன் காசா வெப்சைட்டில் ரீஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தகவலையும் இதை சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ண சான்ஸை மிஸ் பண்ணி 9லேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கான சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களோ அவங்களுக்கான அகைன் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. 30/5/2025 நீங்கள் திரும்ப ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படின்றத எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் இருக்குது. இந்த டிஎன் காசா அட்மிஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் ப்ராசஸில் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒன்று தமிழ் ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது, அடுத்தது இங்கிலீஷ் ரேங்க் லிஸ்ட், அடுத்தது ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு 3 ரேங்க் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்த தமிழ் ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது யாருக்காக அப்படின்னா நீங்கள் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட் இருக்கும். அதே மாதிரியே பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது தனியாக இருக்கும். மற்ற ஆல் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ஸ், அதாவது பிஎஸ்சியில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸுமே சரி, பிகாம், பிபிஏ, பிஏ, பிசிஏ, பிஎஸ்டபிள்யூ பேச்சுலர் ஆஃப் சோசியல் ஒர்க்ஸ், ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஏ தமிழ் லிட்ரேச்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 12th தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை மட்டும் வச்சு, தமிழ் மார்க்ஸை மட்டும் வச்சு உங்களுடைய தமிழ் ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணி உங்களை கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. அதே மாதிரியே பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஸோ அவங்க நீங்கள் 12th இங்கிலீஷ் சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத மட்டும் பேஸ் பண்ணி உங்களை கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க.
அதே மாதிரி இந்த ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் 12th தமிழ் இங்கிலீஷை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 சப்ஜெக்ட்ஸ் 400 மார்க்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிரசிடென்சி காலேஜ் சென்னை அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 400 மார்க்கில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை வச்சு தான் அந்த ரேங்க் லிஸ்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை அந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் உங்களை கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. ஸோ இதுதான் அந்த 3 டைப்ஸ் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கான கவுன்சிலிங்கான கால் லெட்டர் இல்லை SMS மூலமாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த கவுன்சிலிங் டேட்ஸ் அப்படின்றத பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா 29/5/2025 பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகரி சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான அந்த ரேங்க் லிஸ்ட் தரவரிசை பட்டியல் வந்து வெளியிட இருக்கிறார்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 30/5/2025 அன்னைக்கு பொது பிரிவு மாணவர்கள் அதாவது ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க தரவரிசை பட்டியல். அதைத் தொடர்ந்து 2/6/2025 மற்றும் 3/6/2025 இந்த 2 நாள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகரி சிறப்பு ஒதுக்கீடு பிரிவு மாணவர்கள் இருக்காங்களே ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவத்தினர், ஸோ NSS NCC இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான அந்த கலந்தாய்வு கவுன்சிலிங் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்ன்றது 2/6/2025 3/6/2025 2 நாட்கள் வந்து நடக்க இருக்கு. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து 4/6/2025 14/6/2025 வரைக்கும் 10 நாட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி பொது பிரிவு மாணவர்களுக்கான அந்த கலந்தாய்வு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து நடக்க இருக்குது அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் அப்ளை பண்ண மாணவர்களுக்கான அந்த ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஓப்பனிங் டேட் அப்படின்னா 30/6/2025 அன்னைக்கு உங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படின்ற அந்த கவுன்சிலிங் ஷெடியூலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 176 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 29ஆம் தேதி உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து அந்தந்த கல்லூரிகளோட இணையதளத்தில் வெளியிடுவாங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் பார்க்கறதுக்கான லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 176 கல்லூரிகளுடைய அந்த லிங்க்குமே இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் எந்த கல்லூரிக்கு விண்ணப்பிச்சிங்களோ அதில் போய்ட்டு உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி 30ஆம் தேதி வெளியிட இருக்கக்கூடிய அந்த ஜென்ரல் கேட்டகரி பொது பிரிவு மாணவர்களுக்கான அந்த கலந்தாய்வுக்கான ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா லிங்க் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் 176 கல்லூரிகளில் நீங்கள் எந்த கல்லூரிக்கு விண்ணப்பிச்சிங்களோ அந்த கல்லூரியோட அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டதுக்கப்புறம் 3-4 ஜூன் 2-3 இந்த 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கான கவுன்சிலிங் வந்து நடக்க இருக்கு. அதைத் தொடர்ந்து 4ஆம் தேதியிலிருந்து 4/6/2025 ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் பொது பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இருக்கு. ஸோ இந்த கவுன்சிலிங் அப்படின்றது நீங்கள் எந்த கல்லூரியில் விண்ணப்பிச்சிங்களோ அந்த காலேஜஸில் தான் நடக்கும். காமனாக ஒரு இடத்துல நடக்காது. ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ் நீங்கள் எந்தெந்த கல்லூரிகளில் விண்ணப்பிச்சு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கோ ஸோ அந்தந்த கல்லூரிகளில் தான் வந்து இந்த கலந்தாய்வு அப்படின்றது நடக்கும். ஸோ அந்த கலந்தாய்வுக்கு போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிட்டு அந்த கவுன்சிலிங் கால் லெட்டர் வரும்போது அதிலே உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் பார்க்கறதுக்கான அந்த லிங்க்ஸ் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் இந்த 176 கல்லூரிகளுக்கான அந்த ரேங்க் லிஸ்ட் நீங்கள் விண்ணப்பித்த கல்லூரிக்கான ரேங்க் லிஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆன உடனே கவுன்சிலிங் பற்றின டீட்டெயில்டு ப்ராசஸ் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த தகவல் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் for watching. Thank you.